Hello friends and Assalamu alaikum. Welcome to Foodie Dot. இன்னைக்கு Foodie Dotல பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கலை எப்படி ரொம்ப டேஸ்டியா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். நான் இந்த கப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதே கப்பால் தான் தண்ணி வெல்லம் எல்லாமே நான் மெஷர் பண்ண போகிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. இதுக்கு நான் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். நான் AAA ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேர் ப்ரைஸோடது NTUC பிராண்டு. இதுதான் நான் பொங்கல் வெங்காய அடை இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இதை இப்போது கழுவி எடுத்து வந்துடலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுருக்கேன். இதில் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பேனில் நம்ம ரைஸ் மெஷர் பண்ண அதே கப்பால் 1.25 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வாங்கும்போது இந்த மாதிரி டார்க் கலராக பாகு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் மனம் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட தோணும். இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதை வேறு ஒரு பேனில் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சி நம்ம பொங்கலில் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். நம்ம இந்த கரண்டியால் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொழன்னு கொஞ்சம் திக்கான ட்ராப்ஸாக கீழே விழும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிருக்கு. ரொம்ப முழுசாக விரைச்சிக்கிட்டோம் இல்லை, ரொம்ப குழைஞ்சும் போயிடல. கரெக்டான பக்குவத்தில் குக் ஆகிருக்கு. நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து ஓவர் குக் பண்ணிட்டாலும் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்து குக் பண்ணும்போது ரொம்ப கச மாதிரி ஆகிடும். இதை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸ் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை சேர்த்துக்கிறேன். எல்லா பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வெள்ளைப்பாகும் ரைஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சக்கரை பொங்கலில் ரைஸ் இந்த மாதிரி முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு பேனில் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காயை சின்ன பல்லாக கீறி இதில் சேர்த்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி உப்புணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம். இந்த நெய்யோட ஸ்மெல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கமன்னு மணத்தோட ஒரு கலக்கலான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொங்கல் திருநாளை செலிப்ரேட் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்
எல்லாருக்குமே வெரி ஹாப்பி அண்ட் கிரேட் பொங்கல். Thank you so much for watching.